வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான நாளாகவும் ஆரோக்கியமான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி 22வது டிப்பு. ஒரு சின்ன கற்பனை. காலையில் தூங்கி எந்திரிச்ச மறுநாள் 24 மணி நேரம் நம்மளை யாருமே கவனிக்கலை. என்ன செஞ்சாலும் யாரும் கேட்கவே மாட்டாங்க. நம்மளை யாருமே பார்க்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சூழல். இன்னொரு சூழல், 24 மணி நேரமும் நம்மளை 2 கேமராவோ இல்லை 4 கேமராவோ நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த பிக் பாஸில் போடுறாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. எங்கே கேமரா வச்சுருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம 24 மணி நேரமும் ஒரு 4 கேமராவெல்லாம் நம்மளை கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் 2வது சுச்சுவேஷன். இந்த 2 சுச்சுவேஷனில் நாம் எப்படி பிஹேவ் பண்ணணும்? என்னை யாருமே கவனிக்கலை, என்னை யாருமே பார்க்கல, என்னை யாரும் கண்காணிக்கலை அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சுன்னா, அப்போ நான் நடந்துக்கிற என்னோடய விதத்துக்கும், என்னை ஒரு 4 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் பேசுகிறது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்கன்றத நான் உணர்ந்தால், அப்போ நான் பிஹேவ் பண்ணுறது வித்தியாசம் நிறைய இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இதுவாக ஒரே மாதிரி இருக்காது. ரொம்ப ரேர். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறது. யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் சரியான விஷயத்த கரெக்டாக பண்ணிட்டுருக்கிறது ரொம்ப ரேர். ஆனால் ஒருத்தவங்க நம்மளை பார்க்காதப்போ ஒரு மாதிரியும் பார்க்கும்போது ஒரு மாதிரியும் இருக்கிறது பெரும்பாலும் நடக்கிற விஷயந்தான். இன்றைக்கி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அது நடந்துகிட்ருக்குது. பிக் பாஸ் மாதிரி தான். அது ஒரு பொழுதுபோக்காக இது பண்ணிவிட்டு இன்றைக்கெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறாங்களா? எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த 4 கேமரா என்ன 24/7 தூங்குகிற நேரம் தவிர மீதி எல்லா நேரமும் என்ன பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற நேரம், தூங்குகிற நேரம் தவிர மீதி எல்லா நேரமும் அந்த 4 கேமராவும் என்ன கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். நான் பேசுகிறது, பழகிறது, சாப்பிட்றது எல்லாத்தையும் அது கண்ணில் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும், காதில் வாங்கிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிற நல்ல விஷயம் எல்லாத்தையும் அவங்க கேட்டு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. ஆனால் நான் செய்கிற விஷயத்தை திரும்ப 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 எதை நான் செஞ்சிகிட்ருக்கிறனோ அதை கண்டிப்பாக அதுக்கான சூழல் வரும்போது கண்டிப்பாக அவங்க அதை அப்படி தான் செய்வாங்க. ஒரு ஃபோன் வந்தால் நான் எப்படி பேசுகிறேன், புதுசாக ஒரு நபர் நான் மீட் பண்ணால் அவங்கள்ட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க வரேன் அவங்கள்ட்ட நான் எப்படி பேசுகிறேன், நல்ல மூடில் இருக்கும்போது நான் எப்படி பேசுகிறேன், நான் என்ன சாப்பிட்றேன், எவ்வளவு சாப்பிட்றேன், மொபைல் எவ்வளோ நேரம் பார்க்குறேன், அந்த மொபைலில் நான் என்ன பார்க்குறேன். அவங்க வேறு ஏதோ வேலையாகவே இருந்தாலுமே என் மொபைலில் சவுண்டு வரும் இல்லையா, இந்த சத்தத்தை வச்சு நான் எதை பார்த்துட்ருக்குறேன், எதை திரும்ப 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 பார்த்துட்ருக்குறேன், இது எல்லாத்தையுமே எங்கள் வீட்டில் இருக்கிற 4 கேமராக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. இதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இந்த 4 கேமராவும் எங்கள் வீட்டிலே தான் இருக்கவே தான் போகுது. அப்போ இந்த 4 கேமராவும் என்ன, நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்கிற 4 கேமராவோ 6 கேமராவோ உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நாம் என்ன பேசுகிறோம், என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், ஸ்க்ரீன் டைமில் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன பார்க்குறோம், இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற கேமராக்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த கேமராக்கள் நம்முடைய குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் நாளைக்கு அவங்க பெருசாகி அவங்க வளரும் பொழுது அவங்களுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய காலத்தை அவங்க நல்லபடியாக கடக்கணும். எந்த ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த சேலஞ்சஸை நல்ல விதமாக அவங்க ஓவர் கம் பண்ணி வரணும். அப்படின்னா ஆஸ் அ பேரண்ட்டாக நாம் தான் அவங்களுக்கு ரோல் மாடலாகவும் எக்ஸாம்பிளாகவும் இருக்கணும். என்னுடைய வீட்டில் நான் பார்க்குற விஷயம், நான் செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, காலைல தூங்கி எழுந்திரிச்சு 1 மணி நேரத்துக்கு நோ ஸ்க்ரீன், நைட்டு தூங்க போகிறதுக்கு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நோ ஸ்க்ரீன். இது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேங்க்யூ சொல்கிறது, வீட்டுக்கு யார் எப்போ எப்படி இருக்கிறீங்க கேட்டால் ஜம்முன்னு ஜாலியாக இருக்கிறேன் சொல்கிறது, அப்படி யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த 4 கேமராக்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். யார் ஃபோன் பண்ணாலும் என்னோடய ஸ்பீக்கர் மொபைல் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது கடந்த 4 வருஷமாக. அதையும் எங்கள் வீட்டில் இருக்கிற கேமராக்கள் பார்த்துக்க, இதுதான் அவங்களுக்கு சிலபஸ். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கேமராக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் தான் அவங்களோட சிலபஸ், நீங்கள் தான் அவங்க எக்ஸாம்பிள், நீங்கள் தான் ரோல் மாடல். நீங்கள் எந்தெந்த சுச்சுவேஷனில்
ரியாக்ட் பண்ணுறீங்களா, ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா? இதுதான் உங்களுக்கான சிலபஸ். ஸோ பார்த்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கேமராக்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ரோல் மாடலாக, நல்ல எக்ஸாம்பிளாக இருப்பீங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர்.